بسم الله الرحمن الرحيم يا آدم اسكن أنت وزوجك الجنة فكلا من حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மலக்குகள் அனைவரும் ஆதம் நபிக்கு சஜிதா செய்யும்படி உத்தரவிட்ட பின்பு எல்லாரும் சஜிதா செஞ்சுட்டாங்க. ஷைத்தானை துரத்தியாச்சு. அதற்கு பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு சூனத்தில் போய் நீங்க குடியிருங்கன்னு வச்சான். அவர்களுக்கு சூனத்தில் ஒரு ஜோடி வேண்டும். அப்பதான் சந்தோஷமா இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான பங்களா, அந்த பங்களா எல்லா விதமான வசதி வாய்ப்புகள், சாப்பாட்டு பொருட்கள், பழம், காய்கறி எல்லாத்தையும் வச்சாச்சு. நிம்மதியா இருந்துக்குப்பா, ஆனா வெளியே போகக்கூடாதுன்னு கதவை இழுத்து பூட்டி புகாரியை உள்ள விட்டா சந்தோஷமா இருப்பார். அவரு தனிமை சிறையாது, எதுவுமே வேணாம், என்னை வெளியே விட்டுருங்க சாப்பாடு வளர்த்திட்டு வர்றாரு. அங்க அவருடைய இளம் மனைவியும் கொண்டு போய் விட்டாச்சு. 2 பேரும் சந்தோஷமா இருங்க, 1 வருஷத்துக்கு திறக்காதீங்கன்றாரு. இப்ப என்ன சொல்றாரு, கூட ஒரு ஜோடி இருந்தா போதும். அது மாதிரி சொர்க்கத்தை தனியா இருக்கும்போது கஷ்டமா இருக்கு பாவாக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட அம்மா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படிச்சு விட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா போயிட்டாங்க. உடனே நல்லா சொல்றான், ஆதமே உஸ்குன் குடியிருங்கள், அந்த நீங்களும் ஜௌஜுக்க உங்கள் அருமை மனைவியும் ஜன்னத்தை சூனத்திலே குடியிருங்கள். உஸ்குன் அந்த ஜௌஜுக்கல் ஜன்னா ஃபகுலா நீங்கள் இருவரும் சாப்பிடுங்கள். மின் ஹைசு ஷி'துமா எங்கிருந்து வேண்டுமானாலும் சாப்பிடுங்க. இங்குள்ள எல்லா பழங்கள், எல்லா மரங்கள் உள்ள காய்கறிகள், செடி கொடிகள் எதை வேணா பிச்சு சாப்பிடுங்க. கொடிகளில் காய்க்கும் பழங்கள் இருக்கு, இது மாதிரி திராட்சை. மரங்களில் காய்க்கும் பழங்கள் ஆப்பிள், மாதுளை, ஆரஞ்சு. செடிகளில் காய்க்கும் பழங்களும் இருக்கு, இது மாதிரி தக்காளி பழம் தர இதெல்லாம் செடிகளில் காய்க்கிறது. மரங்கள்ல உயர்ந்த மரங்கள்ல காய்க்கிறது, தென்னை மரம் போல உயர்ந்த மரங்கள், படர்ந்த மரங்கள், இது மாதிரி பலவிதமான செடி கொடிகள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எத்தனையோ காய்கறிகளை நமக்காக வேண்டி பழங்களை, கனிவர்க்கங்களை உண்டாக்கி தருகிறான். எதை எல்லாத்தையும் எங்கிருந்து வேண்டுமானாலும் சாப்பிடுங்க. ஆனா வலா தக்ரபா நீங்கள் இருவரும் நெருங்க வேண்டாம். ஆதி ஷஜரா இதோ இந்த மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம். ஒரு மரத்தை காமிச்சு இந்த மரத்திலிருந்து சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். சிலர் சொல்றாங்க அது கோதுமை என்று சிலர் கூறுகிறார்கள். கோதுமை தான் அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு. ஆனா ஷஜரத் என்ற வார்த்தை கோதுமைக்கு சொல்றது இல்லையேன்னு கேள்வி வருது. கோதுமை செடிதான், அது மரமாக ஆகாது. அதுக்கு என்ன சொல்றாங்க, அது ஷெத்துல்ல உள்ளது, விவசாயங்கள் செய்வது, அது வேளாண்மை பொருட்கள். அது என்னவாகாது, ஷஜரத்தில் வராது. அப்படின்னு கேட்டா ஷஜரத் என்ற வார்த்தை பொதுவாக உள்ளது, தாவர வர்க்கங்கள் என்று அர்த்தம். வெறும் மரங்களை குடிக்கல. மரம், செடி, கொடி, கீழே படரக்கூடிய கொடி, மேலே படரக்கூடிய கொடி. இப்ப பூசணிக்கான கீழே தான் படர்ந்துட்டே வரும். ஆனா இந்த வெத்தலை, அதே மாதிரி திராட்சை, இதெல்லாம் மேலதான் படரும், கீழே படராது. கொடிகள்ல பல வகை இருக்கு இல்லையா, கீழே படரக்கூடியது, பந்தல்ல படரக்கூடியது. இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வார்த்தை ஷஜர், தாவர பொருட்கள். அந்த மாதிரி வச்சோன்னா அது கோதுமையும் எடுத்துக்கணும். சில பேர் திராட்சைங்கிறாங்க, சில பேர் ஆப்பிளுங்கிறாங்க. ஆக எதுவோ ஒரு பழம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லல, ஹதீஸ்லயும் வரல, அதனால விட்டுருங்க அதை. ஆக ஒரு மரத்தை காமிச்சு அல்லாஹ் இது சாப்பிட வேணாம்னு சொன்னான். எதுக்கு அல்லாஹ் சொன்னான்? சொர்க்கத்துல அப்படி ஹதீஸான மரம் இருந்துச்சா, அசுத்தமான மரம் இருந்துச்சா சொர்க்கத்துல? அப்படிலாம் கிடையாது. சொர்க்கத்தில் அப்படி அசுத்தமான மரம் என்று எதுவும் கிடையாது. பின்ன அல்லாஹ் தஆலா இவர்களை சோதிப்பதற்காக வேண்டி எதையோ ஒரு மரத்தை காமிச்சு இதை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டான். அவ்வாறு சாப்பிட்டால் நீங்க 2 பேரும் அநீதி இழைத்தவர்களாக ஆவீர்கள்.
இவ்வளவு நியமத்துக்கு அல்லாஹ் கொடுத்து இதை மட்டும் திங்க வேணாம்னு சொல்லியிருக்கிறான். அதை போய் சாப்பிட்டீங்கன்னா வலாவுஷை ஐரி மஹல்லி, ஒரு வஸ்துவை அதற்குரிய இடத்தில் அல்லாது வேறு இடத்தில் வைக்குதல் குல்ம் என்று பேர். அப்ப இது தடுக்கப்பட்டது. இது ஆகமாக்கப்பட்ட இடத்தில் வைத்து நீங்கள் பயன்படுத்தினால் குல்ம, நீங்கள் குல்மு செய்தவர்களாக அநீதி இழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அவ்வாறு செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் தடுத்து விட்டான். உடனே சைத்தான் உள்ள போயிட்டான். விடுவானா? ஒண்ணு பத்தாது அவனுக்கு. என்னங்க பை, ஷைத்தான் இருவருக்கும் வசுவாசை உண்டாக்கலாம் கல்பு கொண்ட பூந்து. அதனால வசுவாசு போடக்கூடிய பாவங்களை வசுவாசு போட்டு தூண்டக்கூடிய ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட நல்லா தேட சொல்லியிருக்கான். உள்ள பூந்து குட்டை கிளப்புறது, ஏன் சாப்பிட்டா என்ன. இவ்வாறு ஷைத்தான் அவர்களை உள்ளே பூந்து அவரை குழப்பினான். யுபுதியலகுமா, அவ்விருவருக்கும் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, மா ஊரிய அன்ஹுமா, அவ்விரண்டு பேருக்கும் மறைக்கப்பட்ட ஒன்றை, மின் சவ் ஆத்தியுமா, அந்த இரண்டு பேருடைய மறைவிடங்களில் இருந்தும். சவாத்துல மறைவிடம். இப்ப சூனத்து கனி அல்லாஹ் தடுத்த கனியை அவர்கள் சாப்பிட்டவுடன் அவ்விருவருக்கும் அல்லாஹ் அணிந்திருந்த சூனத்து ஆடைகள் கலந்து போய்விட்டன. உடனே மறைவிடங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது. வெட்கம் தாங்க முடியாமல் ஓடி போய் சொர்க்கத்துடைய இலைகள், பெரிய பெரிய வாழை இலை மாதிரி பெரிய இலை எடுத்து தன் உடம்பில சுற்றி கொண்டார்கள். ஆடைகள் கலண்டு போனவுடன் இரண்டு பேரும் சொர்க்கத்துடைய பெரிய பெரிய இலைகளை எடுத்து தன் உடலிலே மறைத்துக் கொண்டார்கள். இவ்வாறு ஷைத்தான் அவர்களுடைய ஆடைகளை களைந்து நிர்வாணத்தை வெளிப்படுத்துவதற்காக அவர்களுக்கு வசுவாசை ஊட்டினான். கால சொன்னான், வசுவாசை ஊட்டினான். எப்படி ஊட்டினான் பாருங்க. மானஹா குமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரத்தி, இந்த மரத்திலிருந்து சாப்பிட வேண்டாம் என்று உங்கள் இறைவன் உங்களை தடுத்ததெல்லாம், அந்த கூனா மலக்கைனி, நீங்க ரெண்டு பேரும் மலக்கா போயிருவீங்க. அவு தக்கூனாமின் ஹாலிதீன், அல்லது சொனத்தில் நிரந்தரமாக தங்கிவிடக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்படிங்கிறது தான் எல்லாம் தடுத்துட்டான். அந்த மாதிரி ஆயிடக்கூடாது என்றுதான் அல்லாஹ்வின் திட்டம் என்று கூறினான். அதாவது ஷைத்தான் ரெண்டு பேருடைய கல்புல இந்த ஆசை இருக்கிறத விளங்கிட்டாங்க. ஏன் அந்த ரெண்டு பேரும் மலக்குகளை பாக்குறாங்க. சதா சுக்கூன் குத்தூசுன் சுக்கூன் குத்தூசுன் அல்லாஹ் தஸ்பீ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சாப்பாடு தேவையில்லை, குடிப்பானம் தேவையில்லை, ஒரு தூக்கமா ஒரு ஆயாசமா எதுவும் இல்லை, ஒரு பாயாசமும் தேவையில்லை. ஏதாவது மலக்களுக்கு ஆயாசம் வருமா? பாயாசம் குடிப்பாங்களா? சோறு, கறி, மீன், முட்டை, காய்கறி, கடத்தரு போகணுமா? சா பிடிக்கணுமா? தூச்சி வைக்கணுமா? டச்சு மாட்டணுமா? சோப்பு தேய்ச்சி குளிக்கணுமா? அழுக்கு பிடிச்சால இது வாரத்துக்கு ஒருக்கா ஷேவிங் பண்ணுமா? வாரத்துக்கு ஒருக்கா முடி மட்டும் ஷேவிங் பண்ணுமா? முடி கட்டிங் பண்ணுமா? டெய்லி காலேஜ் ப்ரஷ் பண்ணுமா? மூக்கு சுத்தம் பண்ணுமா? உதவு செய்யணுமா? தொழுவணும். ஆனால் உதவு செய்ய தேவை. ஏன்னா உதவ முடியாது. அவங்களுக்கு வாழ்நாளெலாம் உதவ முடிய வாய்ப்பாரு. காத்தே போகாத, ஒன்றுக்கு வருமா? கத்த கழுவிடுமா? ரெண்டுக்கு வருமா? எதுவுமே இல்லை. எப்பா இதை பார்த்தாங்க என்னடா ஆச்சரியமான கதையா இருக்கு. நாம எத்தனை ஒரு நாளைக்கு ஒன்றுக்கு போகிறோம், ரெண்டுக்கு போகிறோம். ஜி சொல்றதுல ஒன்று ரெண்டு கிடையாது கை. மற்றபடி பால் ப்ரெஷ் பண்ணுற எல்லாம் இருக்கா இல்லையா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க நிலைகள் பார்க்குறாங்க. டஸ்ட் எதுவுமே தேவை, தூக்கமும் இல்லை, நிம்மதியாக அவங்க இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரமும் அல்லாஹ் போந்து சுப்பூன் குத்தூசுன் சுப்பூன் குத்தூசுன் போந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த வாக்கியம் நமக்கு இல்லையே. நாமளும் மலக்கா போயிட்டா அந்த மாதிரியே சதா அல்லாஹ்வின் சிந்தனையிலேயே உட்காந்துடலாமே, அல்லாஹ்வின் ஜிக்ரிலேயே உட்காந்துடலாமே அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. யாருக்கு? பாவா பாவம் ஒன்று மறந்துட்டாங்க. அந்த மலக்குகளுடைய அந்தஸ்து மனுஷன் அந்தஸ்து தான் மேலானது. அதனால அத்தனை மலக்குகளையும் ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் கூப்பிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட எல்லாரையும் வரவழைச்சு தனக்கு முன் அல்லாஹ் செய்ய வச்சுக்கிறான். அப்ப இத்தனை பேர் அந்தஸ்து யார் அந்தஸ்து மேலானது? மனித அந்தஸ்து. ஏன்னா தூக்கம் இல்லாம சதா அல்லாஹ் ஞாபகம் செய்யறதை விட தூக்கம் உள்ள இந்த மனிதன் தூக்கத்தை தியாகம் செய்து இரவில் எழுந்து அல்லாஹ் அதுக்கு சேராமாறு இது அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானது. பசியே இன்று இருப்பதை விட பசிக்குது, தாகம் அடிக்குது, உணவையும் சம்பாதிச்சு உள்ள கொட்ட வேண்டியிருக்கு, ஒரு பக்கம் வைத்தியம் கவனிக்க வேண்டியிருக்கு.
ஒரு பக்கம் வயிற்றுக்கு தேவையான கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு பக்கம் மார்க்கத்துக்கு தேவையான வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. அதனால அதை தியாகம் செய்கிறானே, அதிலும் ஈடுபட்டு கொண்டு இதையும் செய்கிறானே மனிதன், இது அல்லாஹ்வுக்கு பிரியமானது. என்னங்க பை, இது தெரியல, அது பார்த்துட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மாதிரி நாம் ஆயிரலாமே அப்படின்னு ஆசைப்பட்டான். இப்போ மலக்கா பொண்ணு ஆசைப்பட்டது எதுக்காண்டி பை? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மேலும் அடையலாமே என்பதற்காக. அவு தக்கூனா மினல் ஹாலிதீன். அப்புறம் பார்க்குறாங்க சோனம் இருக்கு, இது ரொம்ப நிம்மதியான சொர்க்கமா இருக்கு. அல்லாஹ் இதை விட்டு நம்ம வெளியாக்கி விட்டா, பூமிக்கு போயிட்டா அங்கே சம்பாதிக்கணும், நேரங்காலங்கள் அதில் செலவாகும், மனைவி மக்களுக்கு உதவி செய்யணும், துணி துவைக்கணும், விவசாயம் பண்ணணும், உத்தி சுட்டு தான் நீங்கணும். இங்கே மாதிரி நினைச்சோன்னா வராது. கோழி ஆடு அடுத்து தான் பொறிச்சு வேக வச்சு திங்கணும், சாயங்காலம் காய்ச்சி தான் ஆகணும். இவையெல்லாம் வேலை. இங்கே சொர்க்கத்தில் எதுவுமே இல்லை, நிம்மதியாக கிடக்கலாம். இப்போ இந்த மாதிரி நிம்மதியாக இருந்துட்டு எப்போ தான் ராவாப்பால அல்லாஹ் தாலா இதுக்கு செஞ்சுட்டு இருக்கிறது எவ்வளோ நல்லது. இதை விட்டு பூமிக்கு போனாலும் கஷ்டம், சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருந்துடணும் அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த ரெண்டு ஆசையும் யாருக்கு விளங்கி போச்சு? சைத்தான். யாரா போய் சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் மலக்கா போயிடுவீங்க அந்த செடி சாப்பிட்டா, அல்லது இங்கே நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள். அதனால தான் அல்லாஹ் அந்த மரத்துக்கிட்ட போக வேணான்னு சொல்லிட்டான், அவங்களை பூமிக்கு அனுப்பதான். அந்த மரத்தை எல்லாம் வச்சது காரணமே உங்களை பூமிக்கு அனுப்பதான். அதனால தின்றாதீங்க, அதனால கிட்ட போய் தின்னுங்க, தின்றா நீங்க மலக்கா போயிடலாம்னு சொல்லுவோம். யார் சொல்றாங்க? சைத்தான். அவஸ்வசலஹும் ஷைத்தானும் கால சொன்னான், மானஹாகுமா ரப்புகுமா ஹாதி ஷஜரா, இந்த மரத்தை விட்டும் இந்த மரத்தின் பக்கம் போக வேண்டாம் என்று உங்கள் ரப்பு உங்கள் தடுக்கவில்லை. இல்லான் தக்கூனா மலக்கைனி, நீங்கள் 2 பேரும் 2 மலக்குகளாக ஆகிவிடுவீர்கள் என்பதற்காக வேண்டிய அன்றி. அவு தக்கூனா மினல் ஹாலிதீன், அல்லது சூனத்திலே நிரந்தரமாக தங்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதற்காக வேண்டித்தான் இறைவன் அதை தடுத்தான் அப்படின்னு சொல்லியிருந்தா மட்டும் தம்பி பிரச்சனை இல்லை. காசமகுமா, அந்த 2 பேருக்கும் சத்தியம் விட்டான், இன்னி லக்குமா லமினன் நாசிஹீன், நிச்சயமாக நான் உங்கள் 2 பேருக்கும் நல்லுபதேசம் செய்யக்கூடியவர்களில் உள்ளவனாகவே நான் இருக்கிறேன் என்று சத்தியமிட்டான். சத்தியம் பண்ணா அல்லாஹ் பேரை சொல்லி சத்தியம் பண்ணியுமா ஒருத்தன் போய் சொல்லுவான் என்று அவங்க 2 பேரும் ஏமாந்து போயிட்டான். அவ் 2 பேரையும் அவன் தாழ்த்தி விட்டான், ஏமாற்றுதலின் மூலமாக ஏமாத்தி அவன் அந்த சொட்டு கீழே தாழ்த்திட்டான். அவ் 2 பேரும் அந்த மரத்திலிருந்து அந்த கனியை சுவைத்த பொழுது, அந்த மரத்துடைய பழத்தை ஏதோ எடுத்து சுவைத்த பொழுது, பதத்துலகுமா சௌஆத்துகுமா, அவ்விருவரின் மறைக்கப்பட்ட ஸ்தலங்கள் எல்லாம் வெளியே தெரிந்தன, வெளிப்பட்டன. அவர் ஆரம்பித்தார்கள், யக்திஃபானி மின் வரப்பில் ஜன்னா, சூனத்துடைய இலைகளை கொண்டு தங்கள் உடலை மறைத்துக் கொள்ள அவர்கள் முயன்றார்கள், ஆரம்பித்தார்கள். வனாதாகுமா ரப்புகுமா, அந்த நேரத்தில் அவங்க 2 பேருடைய ரப்பாகி அல்லாஹ் அவர்களை அழைத்தான். அலம் அன்னகுமான் தில்கும் ஷஜரா, இந்த உங்க 2 பேரையும் இந்த மரத்துக்கிட்ட போக வேணாம் தடுத்தனா இல்லையா? வாக்குல்லக்குமா இன்ன ஷைத்தான் லக்குமா அதுவு முபீன், நிச்சயமா ஷைத்தான் உங்களுக்கு ரொம்ப கடும் விரோதி என்பதையும் முன்பு எச்சரிக்கவில்லையா? அப்படி தெரிந்துமா நீங்கள் இந்த மரத்துக்கிட்ட போனீங்க எச்சரிக்கையை மீறி என்று அல்லாஹ் அவளை கேட்டான். காலா, அந்த 2 பேரும் அழுதார்கள், ரப்பனா எங்கள் ரப்பே, ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ரப்பே, எங்கள் நஃப்ஸுக்கு நாம் துரோகம் இழைத்துக் கொண்டோம் ரப்பே, நீங்களை கருணை காட்டி மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளிகள் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் என்று அவர் எழுதார்கள்.
அல்லாஹ் சொன்னா கால ஹபிது இறங்கி செல்லுங்கள், பாதுக்கும் பாதின் அது பூமியிலே ஒரு சிலருக்கு விரோதியாக இருக்கும் நிலையிலே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலே வரக்கூடிய அனைவரும் ஒருவரோடு மோதிக்கொள்வார்கள். உங்கள் சந்ததியிலே வரக்கூடியவர் ஒருவருக்கொருவர் விரோதியாக ஆகிக்கொள்ளும் நிலையில் நீங்கள் இறங்கி செல்லுங்கள். வலக்கும் பில் அரளி முஸ்தகர்ரன் பூமியிலே உங்களுக்கு கொஞ்ச காலம் தங்குமிடம் இருக்கிறது. மத்தாவுன் இன்னும் சுகம் பெற்றுக் கொள்வதும் பூமியில் இருக்கிறது கொஞ்ச காலம். இலாஹீன் ஒரு குறிப்பிட்ட தவணை வரையில்லை. அல்லாஹ் சொன்னான் ஃபீஹா தஹ்யூன் அந்த பூமியில் தான் நீங்கள் ஆழ்வீர்கள், ஃபீஹா தமூதூன் அந்த பூமியில் தான் மீண்டும் மரணிப்பீர்கள், மின்ஹா துக்ரஜூன் அந்த பூமியில் இருந்துதான் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி பூமிக்கு அமிச்சிட்டாங்க. இப்ப அவர்கள் பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லலாமா? அல்லாஹ் சொல்றான் அஸா ஆதமு ரப்பஹு ஃபஹவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன் ரப்புக்கு மாறு செய்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வேற சொன்னதுல ஃபஅஸல்லஹும் ஷைத்தானு வலம் நஜித் லஹு அஸ்மா ஷைத்தான் தான் அவர்களை வழிகெடுத்து விட்டான். வழிகெட்டு போக வேண்டும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற உறுதி எண்ணம் அவர்களிடம் கிடையாது. அசும் இல்லை அவங்கள்ட்ட. பாவம் செய்ய வேண்டும் என்ற உறுதி, மன உறுதி, செஞ்சே தீரணும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யணுங்கிற ஆசையோடு செய்யல அவங்க. வலம் நஜித் லஹு அஸ்மா வனசிய மறந்துட்டாங்க. அதனால தம்பி அதை மனசு பாவம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. பாவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லாவே பாவங்கிறான்ல, மாறு செஞ்சாங்க. அசாதமும் சொல்லிட்டாங்கல்ல, பாவமே செய்யலைன்னு சொல்லக்கூடாது. பாவம் தான், ஆனா நம்ம பாவம் மாதிரி கிடையாது. நம்ம பாவத்துடைய நோக்கம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய நோக்கமே இருக்கு. அவங்க அவர்கள் அல்லாஹ் தஆலாவுக்கு நல்லடியாரா போகணுங்கிற நோக்கத்தில் செஞ்சாங்க அந்த பாவத்தை. நம்ம நல்ல காரியங்கள்லையும் இஸ்லாஸ் கிடையாது. தொழுகிறான் காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, ஓதி கொடுக்குறான் காசுக்காக வேண்டி, தொழு வைக்கிறான் காசுக்காக வேண்டி. நம்ம நற்காரியங்களும் இஸ்லாஸ் இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி. அவங்க பாவம் செஞ்சது அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய அன்பு மேலும் அதிகமாக வணக்கப்பட்ட நிறைய இபாதத் செய்யலாமே, சொர்க்கத்தை தங்கிட்டு நிறைய இபாதத் செய்யலாமே, அல்லாஹ் ரொம்ப நம்ம வணக்கம் புரியலாமே, அதுக்கு ரொம்ப செய்யலாமே அப்படிங்கிற ஆசையில அந்த பாவத்தை செஞ்சாங்க. அப்ப அவர்களுடைய பாவத்திலும் நன்மை இருந்தது. நம்முடைய நன்மை கூட சில நேரங்கள்ல ரியாவுக்கான பாவமாயிரு. ஒமன் சல்லா யுராயி பகத அஷரக்க, ஒமன் சாம யுராயி பகத அஷரக்க, ஒமன் தசத்தக யுராயி பகத அஷரக்கன்றாங்க சொல்றாங்க. அல்லாஹ் என்ன வச்சுட்டாங்கிறாங்க, பிறர் பார்க்க நல்ல செஞ்சா. அப்ப நம்முடைய கொடானு கூட நன்மைகளை விட ஆதம் செஞ்ச ஒரு பாவம் மேலானது. எந்த அடிப்படையில? நீயத் அடிப்படையில். அவங்க நீயத் நல்ல நீயத்தா இருக்கு, நம்ம நீயத்து நல்ல நீயத்தா இல்லை. நம்ம அது பாவம்னு சொல்லக்கூடாது, பாவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு பாவத்தினால்தான் உலகத்துல எத்தோ ஒரு கூடாம நன்மை நடக்குது துனியால. ஆதம் கதை இன்னும் நன்மை நடக்குதா இல்லை? நன்மைகள் நபிமார்கள் வந்தார்கள், ஒரு ஜிஹாதுக்கு நடைபெற்றன, வெளிப்படுத்துவாங்க, ஓதுனாங்க, சிறப்பாக நடைபெறுது, நெருக்க நடைபெறுது. இவ்வளவு நன்மைக்கும் மூல காரணம் எதுங்க? அந்த ஒரு பாவம். இப்ப ஆதம் மனுஷன் அவ்வாறு சொல்லுதே வச்சுங்க, அங்க புள்ள குட்டிலாம் பிறக்காது சொல்றதுல. இன்ன வரைக்கும் ரெண்டு பேரும் வந்துருக்க வேண்டியதான். ரசூல் வந்திருக்க மாட்டாங்க துனியாவுக்கு. அப்ப ரசூல்லா துனியாவுக்கு வர வேண்டி இருக்கிறது. லட்சோப லட்சம் அன்பியாக்கள் வர வேண்டி இருக்கு, அவுளியாக்கள் வர வேண்டி இருக்கு, இந்த உலகமே நடைபெற வேண்டியிருக்கு, ஆபாதாக வேண்டியிருக்கு. அதுக்காக ஒரு பாவத்தை செய்ய வச்சு அல்ல வெளியே கொண்டு வந்தான். சும்மா வெளியே கொண்டு யாரில் இருக்கா வெளியே கொண்டு தேவையில்லாம எங்களையா அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அதனால ஒரு பாவம் செய்ய சில வெளியே கொண்டு வந்து அவங்க மறக்கடிச்சாங்க. அதுல நசிய மறந்துட்டாங்க. இந்த மரம் தான் அல்ல சொன்னாங்க, அந்த மறந்துட்டு சாப்பிட்டாங்க. பலம் நஜித் லஹு அஸ்மா பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவங்கள்ட்ட கிடையாதுன்றாங்க. என்னங்க பை, மறந்துட எப்படிங்க சொல்றீங்க? சைத்தான் சொல்றான், காசமகுமா சத்தியம் விட்டு செய்தான் சொல்றான், இந்த மரத்தை விட்டு அல்லாஹ் அவங்க தடுத்ததெல்லாம் நீங்கள் மலக்கா போய் விடுவீர்கள், அது சூனத்துக்கு நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள் என்பதற்காக அல்லாஹ் தடுத்திருக்கிறான். நீங்க சாப்பிடுங்க, சத்தியமா சொல்றேன், நல்லதுதான் சொல்றேன்னு ஒரு சத்தியம் பண்ணான். இப்ப இந்த மரம் காமிச்சான் சைத்தான் பேசுறான்.
அதை போய் கேட்டுதானே அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. மறந்துட்டு எப்படி சொல்ல முடியும் கேட்டா, ஷைத்தான் சொன்னா அவங்கள்ட்ட, அப்ப நம்பல அவங்க, ஓடான்ட்டாங்க. அதுக்கு பின்னாடி இந்த மரம் தாங்கிறத மறந்துட்டாங்க. ஏதோ ஒரு மரம் போய் சாப்பிட்டான். அல்லாஹ் இந்த மாதிரி தடுத்தாங்கிற மறந்துட்டான். அதான் ரசம் அப்ப நசிய. ஷைத்தான் பேச்சை கேட்டு செஞ்சாங்கன்னு சொல்லக்கூடாது அவங்கள. ஷைத்தான் இந்த மரம் சொல்லி தான் காமிச்சாங்க, இந்த மரத்தை விட்டால தடுத்து எல்லாம். எந்த மரம்னு மறந்துட்டாங்க. அல்லது இந்த மரம் தெரியுது, இந்த மரத்தான் அல்லாஹ் தடுத்தாங்கிறது அல்லாஹ்வுடைய ஹுக்குமும் மறந்துட்டாங்க. மறந்து விட்டு அவர்கள் சாப்பிட்டார்கள். அவர்கள் பாவம் செய்ய என்ற எண்ணம் இல்லை. அப்புறம் அவருடைய ஆடைகள்லாம் கலந்து போன பொழுதுதான் தெரிஞ்சு, ஆஹா இந்த மரம் தான் அந்த தடுத்த மரம், கவனம் இல்லாம இருந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப தௌபா செஞ்சாங்க. 300 வருஷம் அழுதாங்க. நம்ம அல்லாஹ் விசாரணை செஞ்சா, ஏன்பா செஞ்சீங்க இந்த மாதிரி அப்படின்னு கேட்டான். அதான் மன்னஹக்குமா அன்தில்குமு ஷஜரா. உடனே 2 பேரும் கை தூக்கிட்டாங்க. ரப்பனா வலம்னா சொன்னா, ரப்பே எங்க நப்சுக்கே நாங்கள் அநீதி செய்து கொண்டோம், தெரியாம செஞ்சுட்டு வரலாம், மன்னிச்சுக்கோ. இல்லம் தகஃபில்லனா தரஹம்னா நகூன மினல் ஹாசிரின் கெஞ்சலாம். அது ஆதம் நபியுடைய பணிவை அல்லாஹ் நம்ம காட்டுறதான் இந்த சம்பவத்தை நடத்தி காமிச்சான். இதே கேள்வியை அல்லாஹ் சைத்தான் கேட்டான். என்ன கேட்டான் சைத்தான்ட்ட? ஏன்டா சையா செய்யல? மா மனாக்க அந்த தஸ்ஜுத இது அமர்த்துக்க, சையா செய்ய நான் இல்லையா அவனே, ஏன்டா சையா செய்யல? என்ன சொன்னான்? கால ஹலக்தஹு மின் நாரின் வ ஹலக்தனி மின் தீன், ஹலக்தனி மின் நாரின் வ ஹலக்தஹு மின் தீன். கால ஆனா கைரும் மின், அவரை விட நான் மேலானவன். என்னை நெருப்பில் படைத்தால் அவரை மண்ணிலே படைத்தார், அதனால நான் தான் மேலானவன். மேலானவர் போய் கீழே செய்யா செய்வாரா? செய்ய முடியாது அப்படின்னு அங்க திமுரு பேச துரத்திட்டாங்க. சம்பவத்தில் பல படிப்பினைகள். ஷைத்தான் எதனால் துரத்தப்பட்டான்? கிபுர்னால. ஆதம் நபி எதனால் அல்லாஹ் தஆலா வஸ்தஃபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரை தன் நேசராக அல்லாஹ் பொறுக்கி எடுத்துக்கொண்டான் என்று அல்லாஹ் ஏன் சொன்னா? அவர்களின் தவாபு, பணிவின் காரணம். அப்ப நீ மனிதன் எத்தனையோ பெரிய பாவம் நிகழ்ந்தாலும் அழுது கண்ணீர் ஒடித்து பணிவோடு அல்லாஹ்ட்ட கேட்டா அல்லாஹ் மன்னிச்சிடறான். உடனே ஒரு சிறிய பாவம் வந்தாலும் அதுக்காக கிபுர் பெருமை அடிச்ச, ஓடா ஏதோ ஒரு பாவமா சொல்ல வந்துட்டான் அப்படின்னு பெருமையா அடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்குறான், ஷைத்தானாக்கிறான். என்னங்க பை? இந்த பூமிக்கு செல்லுங்கள், பூமியிலேயே நீங்கள் தங்கி இருப்பீர்கள், வலக்கும் பில்லல் முஸ்தகர், குறிப்பிட்ட காலம் வரை. அப்ப எந்த ஷைத்தான் ஆதம் நபி தன்னுடைய அப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சுவனத்தை விட்டு வெளியாக்கினானோ, அதே ஷைத்தான் இன்று வரை அந்த சுவனத்துக்கு உள்ளே போவதற்கு அனுமதிக்க கூடாது என்று நமக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறான். வெளியே துரத்திட்டான். வெளியே உள்ள அனுப்பிச்சு விடான், சந்தோஷம் சொல்லுவான். அவன் வேலை செஞ்சுட்டே இருக்கான், பசுவாக்கு போடுறான், தீயதை நல்லதாக காட்டுறான், கெட்ட காரியம் நல்ல காரியங்களா காட்டுறான். இன்ன வரைக்கும் அலங்கரித்து காத்து கொண்டுதான் இருக்கான். ஷைத்தான் எல்லா கெட்ட காரியங்களை நல்ல காரியங்களை மாதிரி அலங்கரித்து மனிதனுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறான், கெடுப்பதற்காக வேண்டி. யார் உடனே ஷைத்தானுடைய சேஷ்டை என்று விளங்கி தௌபா செஞ்சு தெரிந்து கொள்கிறாரோ அல்லாஹ் விட்டுறான். இல்லையா அவனுடைய வலைகளை சிக்க வச்சுக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சுட்டி காட்டலாம்.